கழித்து திரும்பி பார்க்கும் பொழுது இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, ஆப்பிரிக்கா முழுவதும் மட்டுமல்ல, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய ரிக் உரிமையாளர் சங்கத்தினுடைய பெரியோர்கள் நீங்கள் எல்லோரும் கண்டமைந்திருக்கின்றீர்கள். முழு இந்தியாவுக்கு கூட ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கு. 2023 ஆண்டு உத்தரகண்ட் மாநிலத்துல கடைசி மாவட்டம் உத்தரகாசி என்கின்ற ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்துல ஒரு பெரிய கல் வேலை போயிட்டு இருக்கு, சுரங்கப்பாதை வேலை போயிட்டு இருக்குதுங்க. ஒரு பெரும் விபத்து ஏற்பட்டு 41 பேர் இந்த சுரங்கத்துல மாட்டிக்கிறாங்க. அப்ப நான் பேப்பர் படிச்சு விட்டுட்டு ஆங்கில பேப்பர்ல ஒரு வார்த்தையை போட்டிருந்தாங்க, திருச்செங்கோட்டை சார்ந்த ஒரு நிறுவனம் அந்த உள்ளே சிக்கி இருக்கக்கூடிய தொழிலாளர்களை மீட்பதற்கான முழு முயற்சியில ஒரு திருச்செங்கோட்டை சார்ந்த ஒரு நிறுவனம் ஈடுபட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. மறுபடியும் இந்த பேப்பரை கொஞ்சம் ரொம்ப டீப்பா எடுத்து படிச்சு பார்த்தேன், என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு. அந்த பேப்பர் அன்னைக்கு நான் படிச்சது, நான் ஒரு பேப்பர் எழுதி வந்தேன். திருச்செங்கோட்டை சார்ந்த தரணி ஜியோடெக் என்கின்ற நிறுவனமோ பிஆர்டி ஐயா மேல வச்சுட்டு போனாங்க. பிஆர்டி ஐயா முதலாளியா மேல வச்சுட்டு போனாங்க. இவர்களும் இணைத்து அந்த போக முடியாத அந்த இடத்துக்குள்ள ஒரு திருச்செங்கோட்டில் உருவான ஒரு தொழில்நுட்ப உதவியோடு மத்திய அரசோடு இணைத்து உள்ள இருக்கக்கூடிய இந்த 41 தொழிலாளர்களுக்கும் தேவையான காத்து, தேவையான உணவு, தேவையான தண்ணீரை இவங்க ஒரு பெரிய 6 இன்ச் அளவிற்கு கூடிய ஒரு குழாயில 54 மீட்டர் அதை ஓட்ட போட்டு உள்ள எடுத்துட்டு போய் கிட்டத்தட்ட 11 நாள் அந்த உள்ள இருக்கக்கூடிய 41 தொழிலாளர்களுக்கும் தேவையான அனைத்தையும் கூட இந்த 2 நிறுவனமும் சேர்த்து செய்தார்கள் என்று இந்த பத்திரிகை செய்தியை பார்க்கும் பொழுது உள்ளபடியே நான் ரொம்ப பெருமையா. நாங்க சாதாரணமா ஒரு லேக்குகிறோம், பற்றைங்கிறோம். அதுல படிப்படியான தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்து இந்த பகுதியில 20,000 இருக்கு. திருச்செங்கோடு சுற்றி இருக்கக்கூடிய பகுதி 20,000 இருக்கு. இந்தியா முழுவதும் எனக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய 48 நாடுகள்ல கிட்டத்தட்ட 30 நாடுகள்ல 3,000க்கும் மேற்பட்ட திருச்செங்கோட்டினுடைய திக்கு எல்லாம் இருக்கு. இதை இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் ஒரு பாடம் அழுக்கம். ஏன்னா இன்னைக்கு சில பேர் வேட்டி சட்டை போட்டுட்டு சிப்பிள வந்தா இந்த சமுதாயத்துல அவங்களுக்கு மரியாதை இல்லை. அவங்க பெருசா படிக்கல, அவங்க நுனி நாட்கள் ஆங்கிலம் பேசல, பெரிய பந்தாவான ஒரு காரணம் வரல, கோட்டு சூட்டு போடல. ஆனா திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருக்கும் இதற்கு முற்றிலும் விதிவிலக்காக இங்கே அமர்ந்து இருக்கின்றீர்கள். கோட்டு சூட்டு போடல, பந்தாவான கார்ல வரல, நுனி நாக்கு ஆங்கிலம் பேசல. இன்னைக்கு இந்த நாமக்கல் மாவட்டம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு தனி மனிதனுடைய வருமானம் அடிப்படையில 4வது இடத்துல நாமக்கல் மாவட்டம் இருக்கு. முதலிடம் சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர். இந்த 3 மாவட்டத்துல நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறாங்க. அதை விட்டுலாம் விடுங்க, நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறாங்க. கோயம்புத்தூரை பொறுத்தவரை பல்வேறு தரமான தொழிற்சாலைகள் இருக்கிறாங்க. செங்கல்பட்டுல உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் செங்கல்பட்டுல இருக்கு. சென்னையை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய தலைநகரம். ஆனா 4வதாக இந்த பட்டியலில் ஒரு நகரம் இருக்கு, நாமக்கல். அதனுடைய தனிநபர் வருமானம் நாமக்கல் பாத்தீங்கன்னா ஒரு தனிநபர் நாமக்கலுடைய வருமானம் 4,44,000 ரூபாய். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய தனிநபர் வருமானமே 2,19,000. மொத்த இந்திய நாட்டினுடைய தனிநபர் வருமானம் 2,19,000. நாமக்கல் மாவட்டத்தினுடைய தனிநபர் வருமானம் 4,44,000. அதை இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா போனாக்கா நமக்கு தெரியும். ஒரு பக்கம் போலிப்பண்ணம் இருக்கலாம், ஒரு பக்கம் இருக்கு திருச்செங்கோட்டுல. இந்த 2 தொழிற்சாலைகளும் நாமக்கல் மாவட்டத்தினுடைய தனிநபர் வருமானத்தை ஒரு சென்னைக்கு ஈக்குவலா, கோயம்புத்தூருக்கு ஈக்குவலா, செங்கல்பட்டுக்கு ஈக்குவலா, ஒரு வானம் பார்த்த பூமியை கிராமத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியை உயர்த்தி இருக்கிறாங்கன்னா இது சாதாரண வேலை இல்லைங்க. நீங்களாம் உங்களை நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். நீங்கள் மட்டும் முன்னேறுங்க, இந்த முழு சமுதாயத்தை முன்னேற்றி இருக்கிறீங்க. ரிக்கு வேலை மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் இந்த வேலை வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்கன்னா உள்ளபடியே உங்களை நினைத்து நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும், மாறுதட்டிக் கொள்ள வேண்டும் அருமை சொந்தங்களே. அதனாலதான் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நன்று மேடையில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் அண்ணன் சுரேஷ் அவர்கள் அழைத்த பொழுது நான் சொன்னேன், இன்னைக்கு மலேசியால அங்க ஒரு நிகழ்ச்சி இருக்கு, கொடியேற்ற போகணும், இந்திய நாட்டினுடைய திருக்கொடியில மலேசியால இருக்கு அப்படி. அவர் சொன்னாங்க, இல்லைங்கன்னா அது வருஷத்துக்கு ஒருக்கா மட்டும்தான் நடக்கிறது. போன ஆண்டு நீங்க வரன்னு சொன்னீங்க, நீங்க வரல, இந்த ஆண்டு வந்தே ஆக வேண்டும் என்று சொன்ன பொழுது மறுப்பு சொல்லாமல் உழைப்பாளிகளுக்கு மத்தியில் நாம இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பேர் ஆவலோடு இந்த நாள்ல உங்களோடு இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். அது நம்முடைய நாட்டுடைய 80வது சுதந்திர தின அற்புதமான நாடு உங்களோடு கொண்டிருக்கிறேன்.
அதனால் அருமை சொந்தங்களே, உங்களுடைய உழைப்பு இன்னும் மேல மேல போகணும். இந்த நாட்டிற்கே ஒரு முன்னோடியாக இலக்கணமாக திருச்செங்கோட்டில் லாரி வைத்திருக்கக்கூடிய ஒருவனும் திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க லாரி ஓனர் மட்டுமல்ல, நிறைய இடத்துல லாரி ஓனரே டிரைவர். நீங்க லாரி டிரைவர் மட்டுமல்ல, லாரி ஓனரே பரடுத்த மெக்கானிக். நீங்களே பிட்ட கழட்டி மாற்றுறது, எல்லா வேலையும் செய்யறது. ஜார்க்கண்ட், பீகார்ல எனக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் எனக்கு தெரியும். அங்க போய் மாட்டிக்கிட்ட பொழுது, நான் காவல்துறையில் இருந்த பொழுது நிறைய பேர் போன் பண்ணிருக்கான். அண்ணே, ஜார்க்கண்ட் போனோம், பீகார் போனோம், போர் போட்டோம், பணம் கொடுக்கல, ஏன் பணம் கொடுக்கணும் கேட்டோம், ஊரே வந்து சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. எத்தனையோ முறை அங்க வாதிட்டு சண்டை போட்டு இருக்கின்றோம். போர் தான் போட்டாங்க, நீங்க பணம் கொடுக்காம பணம் கேட்டவங்க பிடிச்சி சிறை பிடிச்சி வச்சிருக்கிறீங்களே. எத்தனையோ திருச்செங்கோட்டு பகுதியை சார்ந்தவர்கள் அங்கிருந்து நாம் மீட்டு கொண்டு வந்திருக்கின்றோம். ஏன்னா மொழி தெரியாத ஊருக்கு உழைப்பை மட்டுமே நம்பி திருச்செங்கோட்டிலிருந்து இந்தியா முழுவதும் எல்லா இடத்துலயும் உங்க வண்டி ஓடுது. உங்க வெஹிக்கிள் நம்பரை, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்தியால எங்கே பார்த்தாலும் கூட நீங்க பெருமைப்படுறீங்களே, நாம பெருமைப்பட்டுக்குவோம். நம்ம ஊரு பாருங்க, உழைப்பால் இந்தியா முழுவதுமே வட்டி. மேங்களூர் ட்ரெயிலர்ல அறை ஓடுது, பாம்பேல ஓடுது. அதே போல நம்ம ஜார்க்கண்ட் இருக்கட்டும், பீகார் இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் ஓடுகும். அதனால அடுத்து வரக்கூடிய குழந்தைகள், நிறைய பேர் இன்னைக்கு குழந்தைகள் இருக்கிறார். இதை நீங்க முழுமையா உணர்த்துக்கும். அப்பா அம்மா சாதாரணமா இந்த பொறுப்புக்கு வரல, கடுமையா உழைத்துக்கே வந்திருக்கிட்டா அவங்களுடைய கஷ்டம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது. பெரிய ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறாங்க, உங்களுக்கு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை தேடி கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் அப்பா அம்மாவினுடைய 4-5% 40-50 ஆண்டுகளுடைய தாத்தா அப்பாவுடைய உழைப்பு, அம்மாவுடைய உழைப்பு குழந்தைகள். அதனால் குழந்தைகள் முழுமையாக இதை புரிந்து கொண்டு இதை விட அருமையாக உழைத்து, இன்னும் கடுமையாக உழைத்து திருச்செங்கோட்டை உலகத்தினுடைய மேப்ல நீங்க போய் பதிய வைக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டு. இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த அம்பிஷன் இருக்கணும், அந்த கௌரவம் இருக்கணும், அது தற்பெருமை இருக்கணும். திருச்செங்கோட்டை பொறுத்தவரை இன்டர்நேஷனல் மேப்ல நாம திருச்செங்கோடு என்கின்ற ஒரு சின்ன பொட்டை கொண்டே இங்கே ஒட்டி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கும் வர வேண்டும் என்பது என்னுடைய அப்பான வேண்டுகோள். அது மட்டும் இல்ல, சாதாரணமா நினைக்கிற கூடாது. நம்ம முழு ஈகோ சிஸ்டம் திருச்செங்கோட்டு இங்கே வரும் பொழுது டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் இங்கே வந்து அவங்க இன்னைக்கு ஸ்டால் போட்டிருக்காங்க. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது திருச்செங்கோட்டுல கனரக லாரி சேஸ் பாடி பில்டிங் ஒரு காலத்தில் ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு ஏர் அசம்பிளிங் சர்வீசிங் இதெல்லாம் தானா வந்துச்சு. அதன் பிறகு ட்ரில்லிங் ராடு பிட்டு தயாரிப்பு இது தானா ஒரு நிறுவனம் வந்துச்சு. அதன் பிறகு ஹைட்ராலிக் ஹோஸ் அது சம்பந்தப்பட்ட வால்வுகள் தயாரிக்கும் நிறுவனம். இன்னைக்கு திருச்செங்கோட்டை பொறுத்தவரை முழுமையான ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, எல்லாம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. தயாரிப்பிலிருந்து அசம்பிளியிலிருந்து இங்கிருந்து லாரிகளை ரெடியா ஃபிட் பண்ணி இங்கிருந்து அனுப்பக்கூடிய அளவுக்கு திருச்செங்கோட்டினுடைய ஒரு முன்னேற்றம் என்பது இந்திய நாட்டுக்கும் மற்ற நகரத்திற்கெல்லாம் நீங்க ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க. என்னுடைய எதிர்பார்ப்பு ஒன்றே மட்டும்தான், ஒரு சைனாவோ வேற ஊருக்கோ நம்ம போனோம்னா இன்னாரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா மாத்திருப்பான். திருச்செங்கோடு போன்ற ஒரு பகுதியில எங்க ரிக் லாரி தொழிற்சாலைகள் இருக்கு, ரிக் அதிகமா இருக்கோ இதை ஒரு ஸ்பெஷல் SCS டிக்ளேர் பண்ணி உங்களுக்கு டாக்ஸ்ல இருந்து உங்களுக்கு அது ஒரு ரிபேட் கொடுத்து, நீங்க வாங்கக்கூடிய மூலப்பொருட்கள்ல உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அடுத்த கட்டம் திருச்செங்கோட இன்டர்நேஷனல் லெவல் சிட்டியாக மாற்றுவதற்கான முயற்சி இன்னும் நாம் எடுத்திருக்க வேண்டும். அதனால் என்னுடைய கோரிக்கை எல்லா அரசுகளுக்கும் கூட, மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம தடுமாறிட்டு இருக்கோம். வேலை வாய்ப்புக்கு தடுமாறி கொண்டிருக்கின்றோம். 18 வயசுல இருக்கும் 24 வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 43% பேருக்கு வேலை இல்லை. 18 வயசுல இருந்து 24 வயசுல இருக்கக்கூடிய 43% குழந்தைகளுக்கு இன்னைக்கு வேலை இல்லை. இன்னைக்கு ஒரு நாடு மிகப்பெரிய நாடாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், பொருளாதார வளர்ச்சியில் இருக்கிறோம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதிலே தடுமாறி கொண்டிருக்கின்றோம். திருச்செங்கோட்டுல ரெடிமேடா வேலை வாய்ப்பு இருக்கு. ரெடிமேடா இன்டர்நேஷனல் கம்பெனி வர்றாங்க. ஒரு தலைமுறை அரசனுடைய ஒத்துழைப்பு இல்லாம இவ்வளவு பெரிய உயரத்தை கொண்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் அரசு கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டுல ஒரு இடத்தை பொருளாதார மண்டலமாக, இன்னைக்கு எப்படி தஞ்சையை நாம் வேளாண் மண்டலமாக சொல்லி இருக்கின்றோமோ, தமிழ்நாட்டை ஒரு இடத்துல பொருளாதார மண்டலமாக நாம் இதை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக செங்கல்பட்டுல நம்ம கொடுக்கிறோம். எதுக்கு கொடுக்கிறோங்க? ஃபாரின் கம்பெனிக்கெல்லாம் நம்ம கொடுக்கிறோம். அவங்களுக்கு கரண்ட் 2 ரூபா 3 ரூபா யூனிட் கொடுக்கிறோம். கியா மேல வரணும் அவனுக்கு கொடுக்கிறோம். குண்டாய்க்கார வரணும் அவனுக்கு 10 வருஷம் கொடுக்கிறோம். லேண்ட் ஃப்ரீயா கொடுக்கிறோம், கண்ணி ஃப்ரீயா கொடுக்கிறோம். ஆனா உள்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய உழைப்பாளிகளுக்கு அது கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக நான் கருதுகின்றேன். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய எல்லோருக்கும் கொடுக்கிறோம். ஆனா உள்நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்பாளிகளுக்கு இவையெல்லாம் சிறப்பு பொருளாதார மண்டலமாக, எனக்கு தெரியும் நம்முடைய அமைச்சர் அருமை சகோதரர்
அண்ணன் அருப்ராஜ் அவங்களும் வர இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் வர இருக்கிறாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் வர இருக்கிறாங்க. அதனால இந்த அசோசியேஷனுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நிறைய பிரச்சனைகள் கொடுத்திருக்கிறீங்க, அதை நான் படிக்கிறேங்க, அதற்கான முயற்சி நானும் ஒரு தனி மனிதனாக எடுக்கிறேன், எல்லா இடத்தையும் நம்ம எடுப்போம். அதை விட முக்கியம், திருச்செங்கோட்டை தமிழகத்துல ஒரு மாடல் பொருளாதார மண்டலமாக இந்த பகுதியை டிக்ளேர் பண்ணணும். ரா மெட்டீரியலுக்கு உங்களுக்கு ஒரு ரிபேட் கொடுக்கணும். திருச்செங்கோட்டனுடைய வளர்ச்சி என்பது அடுத்த கட்டம் இளைஞர்களுக்கான வளர்ச்சி மட்டுமல்ல, அது வேலை வாய்ப்பு ஏற்க கூட நான் கருதுகின்றேன். அது நிச்சயமா இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர்கள் சங்கம் இவர்கள் அதை நடத்தி காட்ட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு. இது சாதாரணமா இல்லைங்க, கிட்டத்தட்ட 40 அசோசியேஷன் இருக்கிறான் திருச்செங்கோட்டுக்குள்ள மட்டுமே. லாரியிலிருந்து ஆரம்பித்து ஒரு விஷயத்திற்குமே அசோசியேஷன் முறைப்படி, ஜனநாயக முறைப்படி வாக்கெடுப்பு நடத்தி தேர்ந்தெடுத்து தலைவர் பெருமக்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து தலைவர் பெருமக்கள் நம்ம எல்லாம் வழிநடத்தி 1 ஆண்டு காலம், 2 ஆண்டு காலம், 3 ஆண்டு காலம் அந்த பொறுப்பு காரணத்துல அவங்க திருச்செங்கோட்டை அடுத்த கட்டம் எடுத்துட்டு போறாங்க. ஆனால் நீங்க எல்லாம் ஒன்றாக இணைத்து இதை செய்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன். அதே நேரத்தில் உங்களை கோரிக்கை, நான் ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு உழைப்பாளிகளுக்கு கொஞ்சம் மரியாதை குறைவாகத்தான் இருக்கு. எத்தனையோ இடத்துல ரிக் லாரி ஓடிச்சுன்னா அந்த லாரியே ஒரு மாதிரி தான் பாக்குறான், கீழே இறங்குங்கிறாங்க. ஒரு டிரைவருக்கு ஒரு மரியாதை கூட கிடையாது, கீழே பாக்குறாங்க, டிரைவர் போறாரு, பேப்பரை காட்டுகிறாங்க, பேப்பர் காட்டுறாரு. பேப்பரை தான் காட்டியும் கூட எத்தனையோ இடத்துல லாரியை குவிச்சு வைக்கிறான். காரணம், உழைப்பாளிகளுக்கான யாருக்கு போய் சொல்ல போறாங்க, இவங்க என்ன கண்ணாடி எடுத்து உடைக்கவா போறாங்க, எங்கிட்ட ஹைவே டயர் வச்சு கொளுத்தவா போறாங்க, எல்லாம் அமைதியான மக்கள் தான். அப்படி அதனால நம்ம அமைதியான மக்கள் தான், அமைதியாக நாம் இருந்து கொண்டே சில வேலைகளை செய்தாக வேண்டும். ஒன்று, இந்த அசோசியேஷன் இன்னும் ஆழமாக, ஏன்னா போன முறை நம்முடைய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை நாமக்கல்லை அழைப்பதற்கு பெரும் முயற்சி எடுத்தோம். அதில் எல்லோரும் குடிமகனாக அதை எடுக்கணும். ஏன்னா இங்க வந்தா தான் உங்களுக்கு தெரியும், திருச்செங்கோட்டுக்குள்ள வந்தா தான் அது ஒரு தனி உலகம் என்று தெரியும். ஒரு ஏசி கார்ல, ஒரு ஆபீஸ்ல ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ உட்கார்ந்து இருப்பது வேறு. ஆனா திருச்செங்கோட்டுக்கு அந்த புழுதி காட்டுல ரிக்கி எங்க வருது, எங்க நீங்க கம்ப்ரஸர் இருக்கு, எங்க நீங்க கோஸ் தயாரிக்கிறீங்க, எப்படிப்பட்ட நிறுவனங்கள் இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வட்டிகள் ஓட்டுறீங்க, 20,000க்கு மேற்பட்ட வட்டிகள் எப்படி ஓடுதுன்னு ஒரு அமைச்சர் பார்த்தால்தான் அவர்களுக்கு அந்த ஊரின் மீது மரியாதை வரும். அதற்கான முயற்சி நாம் எடுப்போம். நிச்சயமா இங்கிருந்து செல்லக்கூடிய லாரியில செல்லக்கூடிய எல்லோருக்கும் கூட தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பது, ஆர்டிஓவாக போலீஸாக இருப்பது எல்லாம் நாம இந்த இதுல ஒரு தீர்மானமும் போடுவது மட்டுமல்ல, நாம் எல்லோரும் அதற்கான உழைப்பை போட வேண்டும். இன்னொரு மிக முக்கியமான கோரிக்கை, ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிறீங்க, ரிக்கு வண்டிய அக்ரிகல்ச்சர் இதுக்குள்ள கொண்டு வர, அப்படி கொண்டு வரும் பொழுது, ஏன்னா இதுவும் விவசாய பெருமக்களுக்காக இருக்கக்கூடிய விஷயம். நீங்க மேடையில பாருங்க, அண்ணா நான் டன்சானியால இருக்கேன், எத்தோப்பியால இருக்கேன், இன்னைக்கு திருச்செங்கோட்டு இருக்கக்கூடியவங்க ஆப்பிரிக்கா பார்க்க முடியுது. லாரி டிஸ்அசெம்பிள் பண்ணி எடுத்துட்டு போறீங்க, நீட்டா அசெம்பிள் பண்றீங்க. ஆப்பிரிக்கா நாடுல 48 நாடுகள், ஆப்பிரிக்கால 30 நாடுகள்ல குறைந்த திருச்செங்கோட்டினுடைய ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் நீங்க கொண்டு போயிட்டீங்க. அதனால நிச்சயமாக இந்த நேரம் இதை இன்னும் ஊக்குவிக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. கொண்டு வந்துட்டீங்கன்னா குறைந்த வட்டி கட்டணம் செல்வதற்கு நாம லோன் எடுக்க மட்டுமில்லை, வெளி மாவட்டத்தில் செல்லக்கூடிய தொழிலாளர் தமிழ்நாடு அரசு முதல்ல தொடர்ந்து இருப்பது, இருக்கக்கூடிய எந்த தொழிலாளர் பிரச்சனை வந்தா டோல் ஃப்ரீ நம்பருக்கு தமிழ்நாடு அரசு அதை தன்னுடைய பிரச்சனையாக தீர்த்து வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க பீகாரில் இருக்கட்டும், ஜார்க்கண்ட்ல இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தொழிலாளர்கள் தமிழ்நாடு அரசுடைய ஒரு டோல் ஃப்ரீ நம்பருக்கு கூப்பிடணும். கூப்பிட்டாங்கன்னா எதிர்க்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அதை தன்னுடைய பிரச்சனையாக எடுத்து, ஏன்னா இன்னைக்கு நமக்கு தேவை பொருளாதாரம், 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 வளர்ச்சி, வளர்ச்சி, வளர்ச்சி. அது இல்லை அப்படின்னா தமிழ்நாடு அடுத்த கட்டம் போகாதோ. ஆனால் வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு பயணம் செய்ய வேண்டும் என்றால் வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய தமிழ் தொழிலாளர்கள் பிரச்சனை வரும்போது ஒரு சிங்கிள் டோல் ஃப்ரீ என்று அவங்க கூப்பிடணும். அதை தமிழ்நாடு அரசு தன்னுடைய பிரச்சனையாக அதை சரி செய்ய வேண்டிய கடமையும் கட்டாயம் நமக்கு இருக்கு. அருமை சொந்தங்களே, காலம் மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது. தமிழகத்தில் ஒரு புதிய ஆட்சியும் கூட வந்திருக்கு. நாமும் இன்னைக்கு வி லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு அடிப்படையில் இருந்து தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். 70 ஆண்டுகளாக கோலோச்சி அரசியல் கண் முன்னால் மாற ஆரம்பித்திருக்கிறது. இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு முற்றிலும் வேறு விதமாக இருக்கிறது. இந்த இளைஞர்களை பொறுத்தவரை வேகம் 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 என்று சொல்லுகிறார். யாராவது சொல்லிட்டு டிலே பண்ண கூட அதை ஏத்துங்க மாட்டாங்க. லஞ்சம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. உழைத்த உழைப்புக்கான ஊதியத்தை, காசை இன்னொருத்தவங்களுக்கு தூக்கி கொடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. அது தமிழகத்துல நம்முடைய சமகாலத்துல அது மாற ஆரம்பித்திருக்கிறது.
அடுத்த 20 ஆண்டுகள்ல முற்றிலுமாக ஒரு லஞ்சம் இல்லாத தமிழ்நாடாக நாம் அதை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அப்ப மட்டும்தான் நம்ம அடுத்து போவோம். அதற்கு வீத லீடர்ஸ் நிச்சயமாக தமிழக மக்களோடு உங்களோடு எப்பவும் இருக்கும் என்கின்ற இந்த நேரத்தில் அவருடைய தலைமை சேவகனாக உங்களுக்கு இந்த இயற்கை நான் கொடுக்க விரும்புகின்றேன். அருமை சொந்தங்கள், அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும், திருச்செங்கோட்டிலே நீங்க பாக்குறீங்க, ஒரு ஆண்டும் வெப்பம் அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம சொல்றோம் 33% தமிழகத்தில் இன்னைக்கு 20% தான் இருக்கு. ஒரு லட்சம் ஏரிகள் மற்றும் ஆகஸ்ட் மாசம் முழுவதுமே எல்லாவற்றையும் ஒரு மரம் வைங்க, நம்முடைய தொண்டர்கள் எல்லோருமே இதை கையில் எடுத்து செய்து அவர்களுக்கு எதுவும் அடுத்த நம்முடைய குறைந்தபட்சம் 4 டிகிரி சாதாரண 37 டிகிரி 38 டிகிரி சாதாரணமாக கொடுத்து வெப்பத்தை தொடர்ந்து அப்படின்னா நம்முடைய ஆயுசை ஆரம்பிக்கும். அதனால நாம் சுற்றுச்சூழல் நாம் எல்லோரும் பாருங்க, பொங்கலோ அது சரி, கனிம நீராக இருந்தாலும் சரி, மரம் வைக்கும், சுத்தம் பண்ணணும், நம்ம வச்சுக்கணும், நம்ம ஊர்ல வைக்கணும், ஆழமா இது இருக்கும். அதையும் நாம் செய்வோம் என்ற கருத்தை அதனால் நம்முடைய மரக்கன்றுகளை மிக மகிழ்ச்சியாக பார்ப்பதற்கு இங்கே சமீபுடைய அதை நீங்கள் வாங்கி பயன வேண்டும் என்று அன்போடு சொல்லிக் கொண்டது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் நாங்கள் இருந்திருக்கின்றோம். அரசியல் கட்சியில் இருந்த பொழுதும் நாங்கள் இருந்திருக்கின்றோம். தன்னார்வலாக இருந்த பொழுதும் இருப்போம், தனி மனிதராக பொழுதும் இருப்போம். வருகின்ற காலத்துல மக்கள் நீங்கள் எங்களை நம்பி எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அப்பொழுதும் நாங்கள் இருக்கோம் என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கை வார்த்தையை உங்களுக்கு சொல்லி இன்னைக்கு 50-60 ஆண்டு இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, ஆப்பிரிக்கா முழுவதும் மட்டுமல்ல, ஒரு பெரிய சமுதாயத்தை திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய உரிமையாளர் சங்கத்தினுடைய பேரறிஞர்கள் முழு இந்தியாவுடைய வழிகாட்டியாக 2023 உத்தரகண்ட் மாவட்டம் முத்தியக் என்ற ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்துல ஒரு பெரிய சுரங்கப்பாதை வேலை போயிட்டுதுங்க. ஒரு பெரும் 41 பேர் இந்த சுரங்கத்துல மாட்டிக்கிறான். பேப்பர் படிச்சு விட்டு ஆங்கில பேப்பர்ல ஒரு வார்த்தையை போட்டிருந்தாங்க, திருச்செங்கோட்டை அந்த உள்ளே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை மீட்பதற்காக ஒரு நிறுவனம் ஈடுபடும். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. மறுபடியும் இந்த பேப்பரை படிச்சு பார்த்தேன். என்ன அந்த பேப்பர் நீங்க
திருச்செங்கோட்டை தரணி ஜியோடெக் என்கின்ற நிறுவனமோ போனாங்க. ஐயா முதலாளியா மேல போனாங்க. இவரும் இணைத்து அந்த போக முடியாத அந்த இடத்துக்குள்ள ஒரு திருச்செங்கோட்டில் உருவான ஒரு தொழில்நுட்ப உதவியோடு மத்திய அரசோடு இணைத்து இந்த 41 தொழிலாளர்களுக்கும் தேவையான காத்து, தேவையான உணவு, தேவையான இவங்க ஒரு பெரிய கூடிய ஒரு குழாயில 54 மீட்டர் எடுத்துட்டு போய் கிட்டத்தட்ட 11 நாள் இருக்கக்கூடிய 41 தொழிலாளர்களுக்கு கூட இந்த 2 நிறுவனமும் சேர்த்து செய்தார்கள் என்று இந்த பத்திரிகை உள்ளபடியே நான் ரொம்ப பெருமையா. சாதாரணமா ஒரு லேக்கு தரம் பற்றைங்கிறோம். இந்த பகுதியில் 20,000 மெடிக்கல் பகுதி இந்தியா முழுவதும் எனக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகளில் கிட்டத்தட்ட 30 நாடுகள்ல மேற்பட்ட திருச்செங்கோட்டினுடைய திக்கு எல்லாருடைய குழந்தை சேர்க்கணும் ஒரு பாடம். ஏன்னா இன்னைக்கு சில பேர் வேட்டி சட்டம் இந்த சமுதாயத்துல அவங்களுக்கு மரியாதை இல்ல, படிக்கல, அவங்க நுனிநா பெரிய பந்தாவான ஒரு காரணம் வரல, கோட்டு சூட்டு போட்டு கோட்டு இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருக்கும் இதற்கு முற்றிலும் விதி. கோட்டுல பந்தாவா வரல, நுனிநாக்கு. இன்னைக்கு இந்த நாமக்கல் மாவட்டம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல வருமான அடிப்படையில 4வது இடத்துல நாமக்கல் மாவட்டம் இருக்கு. செங்கல்பட்டு இந்த 3 மாவட்டத்துல நிறைய விடுங்க, நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறாங்க, பல்வேறு தரமான தொழிற்சாலைகள் இருக்கிறாங்க. பெரிய நிறுவனங்கள் செங்கல்பட்டு, சென்னையை பொறுத்தவரை தலைநகரம். ஆனா 4வது நகரம் இருக்கு நாமக்கல். தனிநபர் வருமானம் நாமக்கல் பாத்தீங்கன்னா தனிநபர் நாமக்கலுடைய வருமானம் 34,000 ரூபாய். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்ததுனாங்க. 2,19,000 மொத்தைய தனிநபர் வருமானம் 2,19,000. மாவட்டத்தினுடைய 4,44,000.